இங்கே பெண்டிங் சுதரோட நடத்தல அந்த சேனல் கொடுக்க கணிப்புகள் நடத்தியும் பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்டிங்னு பார்ப்போம். நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பரா 638 நம்பர் கொடுத்தோம். ஏசியில் 68 எனக்கு வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஏபியில் ஒரு 83 சொல்லி கொடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 169 ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்த்துக்கும். ஆல்போலில் ஆனால் 6 வரும். ஆனால் வந்துச்சு கரெக்டாக. ஆனால் நான் ஆல்போலில் 6 கொடுக்கல. ஆனால் அவன் எப்படி அடித்தான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு அவன் ஏன் அடித்தான்னு சொல்ல நம்ம ரீசன் தெரியணும்ல, அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா பார்ப்போம். வீக்லியில் ஒரு விஷயம் பண்ணியிருந்தான், கண்டிப்பாக தெரியும். அது வீக்லியில் ஒரு விஷயம் பண்ணியிருந்தான், அதை பாருங்கள். கரெக்டாக இந்த 3 ரிசல்ட்டை பாருங்கள். 503, 899, 169 ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீக்லியில் இதே 053 2 நாள் கேப் போட்டு 2 வாரம் கேப் போட்டு 169, அதே மாதிரி 2 வாரம் கேப் போட்டு 899 கரெக்டாக அடித்து ஆட்டத்தை முடிச்சிருக்கான். 053க்கு ஒரு 503, ஒரு 899க்கு ஒரு 899, ஒரு 169 பாக்ஸுக்கு 129 அப்படியே வச்சுட்டான். ஆட்டம் முடிஞ்சிருச்சு நான் நினைக்கிறேன். பட் மறுபடியும் அவன் தொடர்ச்சியாக விளாட்றான்னு தெரியல எனக்கு. ஒரு வேளை விளையாண்டதான் விளையாடலாம் அவன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 425, 165, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 542 பாக்ஸ் விளாண்டுருக்கான். ஒரு நாள் விட்டு 165 பாக்ஸ் விளாண்டுருக்கான். ஒரு நாள் விட்டு 216 விளையாடுவான்னு சொல்லி பார்ப்போம். பட் அவன் வந்து என்ன பண்ண போறான் கேட்டது 374 ஒரு நம்பர் வச்சு லாக் பண்ணாலும் லாக் பண்ணுவான். பார்த்துக்கோங்க, இந்த சேம் நம்பரு, இந்த நம்பருக்கு 542 பாக்ஸு, 165 பாக்ஸு, 374 என்ன பண்ண போறான்னு சொல்லி பார்க்கணும் நம்ம. அது ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. 374 ஒரு நம்பர் வந்து பாக்ஸில், அது எப்படி வரும்னு தெரியல. அது சேம் ரூட் கான்செப்டுக்காண்டி சொல்கிறேன் நான் அதை. அது பாருங்க, உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க. 374 பாக்ஸில். ஏ போர்டு இந்த மாதம் 3 ரொம்ப ரேராக அடிச்சிருக்கான், அடிக்கலை. சரி வாங்க நம்ம இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 324 ஞாபகம் வச்சுட்டாங்க. வாங்க நம்ம இன்னைக்கான கெஸ்ஸிங்னு பார்ப்போம். வீட்டில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பான்னு சொன்னேன். இதே மாதிரி டெய்லியில் ஒரு ரிசல்ட் பண்ணுவான் பாருங்கள். இந்த 899, 169 கரெக்டாக பார்த்துக்கோங்க. 899, 899 நம்பர் அடிச்சிருப்பான். அது கரெக்டாக 899 அடிச்சிட்டான். அப்போ 169 நம்பர் அடிச்சிருக்கான். 169, 169 அடிச்சிட்டான். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெண்டுத்துக்கும் கேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 065 நம்பர் இருக்கு. இந்த நம்பரை வச்சு இந்த இடத்துல லாக் பண்ணுவானான்னு சொல்லி பார்க்குறேன் நான். 065 மறுபடியும் 65 பிசியில் வருமானு சொல்லி எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு பிசி 65 அடிச்சிருக்கான், ஒரு நாட்டு பிசி 65 அடிச்சிருக்கான், ஒரு நாட்டு பிசி 65 அடிச்சிருக்கான். அதனால சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த மாதம் கேப் 65க்கு ரொம்ப கூடுதலாகவே இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 165க்கு மறுபடியும் ஒரு 165 அடித்தான். இதுக்கும் கேப் போட்டு பார்த்துருவோம் நம்ம. சரியாக செட் ஆகுமான்னு என்னன்னு தெரியல எனக்கு. பட் இருந்தாலும் கெஸ்ஸிங்காக பார்ப்போம். நம்ம அதை கேப் எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16வது நாள் 65 அடிச்சிருக்கான். 1, 2, 3, 4, 5, 6, 7வது நாள் இருக்கு. ஒருவேளை 16க்கு பாதி பண்ணோம்னா 8வது நாள். அது ஆக்சுவலாக நாளைக்கு அடிக்க நாம. பட் அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம சிங்கிள் நம்பரா ஒரு நம்பர் ட்ரை பண்ணுவோம். கெஸ்ஸிங் வந்தால் ட்ரை பண்ணுங்க. 065 ஒரு நம்பர் ட்ரை பண்ணுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா போன மாதத்துக்கு 365 அடிச்சிருப்பான். அதே மாதிரி இந்த மாதம் 265 அடிச்சிருக்கான். ஒரு 365 கூட அடிக்கலாம் அவன். அதனால சொல்ல வரேன் 065 ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம் நம்ம. இன்னொரு நம்பர் சொல்ல வரேன். என்ன கேட்டிங்கன்னா பார்ப்போம். ஓரளவு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல பாருங்க ஒரு 035 நம்பர் அடிச்சிருப்பான். கரெக்டாக 065 ஒரு மாதம் கேப் போட்டு அடிச்சிருப்பான். கண்டிப்பாக அதுக்கு ஒரு 095 நம்பர் அடிக்கணும். 035 ஒரு நம்பர் அடித்தான். 065 ஒரு நம்பர் அடித்தான். அப்போ 3, 6 ஒற்றைப்படையில் ஒரு 9 ஒன்று வர வேண்டியது இருக்குது. அப்போ 095 நம்பர் அடிக்கலாம். இது பெண்டிங்கில் இருக்கு. நான் விரட்டிட்டு தான் இருக்கேன் அந்த நம்பரை. அதனால் சொல்ல வரேன். நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிங்கிள் நம்பராக ஒரே நம்பர் வச்சு லாக் பண்ணுறேன். 065 ஒரு நம்பர் வச்சு லாக் பண்ணுறேன். சப்போர்ட்டுக்கு இந்த 6 9ன்னு திருப்பினானா 095 ஒரு நம்பர் வச்சு லாக் பண்ணுவோம்.
இந்த 2 நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு அந்த வீக்லியில் சொன்ன மாதிரி ஒரு 374 பாக்ஸில் கூட வரலாம். அது உங்கள் கெஸ்ஸிங்கில் என்னைக்காச்சும் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட்டுக்கு இந்த 74 திருப்பி 074 இந்த மாதம் அடிச்சிருக்கான், மறுபடியும் 74 அடிப்பானான்னு எனக்கு தெரியல. பட் இந்த 374 ஒரு நம்பர் இருக்கு. பட் இந்த கிராஸ்ல வச்சு முடிச்சிருவானா எனக்கு தெரியல. முடிக்கிறதுக்கு வாய்ப்பு எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஒரு 579, ஒரு 374, இங்கே ஒரு 532, சாரி 132. இந்த கிராஸ்ல எதுவும் பண்ணுவானா அவன் பவர்ல அப்படி சொல்லி பார்ப்போம். இது உங்க கெஸ்ஸிங் வந்தாமல் ட்ரை பண்ணுங்க. நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிங்கிள் நம்பரா 065 நம்பர் லாக் பண்றேன். சப்போர்ட்டுக்கு 095, இது 6 ஒருவேளை 9 திருப்பினானா 095 சொல்லி நம்பர் லாக் பண்றேன். பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங் வந்தாமல் ட்ரை பண்ணுங்க. இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.